கைஸ், ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் பேசலாம். இந்த வீடியோட ப்ரோமோ பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோன்னு. எஸ், நான் வந்து இன்னைக்கு என்னோட டெலிவரி கொஞ்சம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன், பிருத்வி எங்கே நீங்கள் எல்லாரும் தேடலாம். அவன் எங்கே இருக்கானா, அவன் வந்து ஒரு வெப் சீரிஸோட ஷூட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள மூழ்கி போய் இருக்கான். பிஃபோர் 1 வீக்ல இருந்து வந்து சார் ரொம்ப பிஸியாக இருக்கார், அவரை கையிலே பிடிக்க முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து நாங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த வீடியோ நானே போடுறேன். எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, பேபி vlog எப்போ போடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இதுலேயே வந்து மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிரும் அந்த பேபி vlogல இருந்து. அண்ட் நான் நேமிங் ஃபங்க்ஷனே நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நினச்சோம் நம்ம ஓகே நம்ம பேபி vlog எடுக்கலாம், நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் டீமோடவே தான் நாங்கள் எப்போவுமே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். பட் இருந்தாலுமே எங்களால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை கவர் பண்ணி எடுக்க முடியல. பிகாஸ் அந்த ஸ்ட்ரெஸ்லையோ அந்த டிப்ரெஸ்லையோ வந்து எங்களுக்கு கேம் எடுத்து நாங்கள் வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தோணவே இல்லை. பட் இருந்தாலுமே வந்து எங்கள் டீம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை கவர் பண்ணாங்க. என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். May 25 வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். எதனாலனா எனக்கு வந்து வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை வந்து 25th வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு ட்ரிப்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அன்னைக்கு நைட்டே வந்து எனக்கு பெயினுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஓகே, நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு ஹோப்பில் இருந்தோம், ஃபைன் இன்னைக்கு வந்து எப்படினாலுமே டெலிவரி ஆகிரும். ஏன்னா பெயினுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டாங்கன்னு எல்லாருமே நாங்கள் தான் நினச்சோம் இன்றைக்கே நமக்கு டெலிவரி ஆகிரும் அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு 25 டெலிவரி ஆகலை. May 26 மார்னிங் 6 o'clock வந்து செகண்ட் இன்ஜெக்ஷன் பெயினுக்காக போட்டாங்க. அதுக்கப்புறமே வந்து நிறையவே நாங்கள் ட்ரை பண்ணோம், வாக்கிங்லேருந்து எக்ஸசைஸ்லேருந்து ஃபுல்லாக அதிலே வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபேமிலியும் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதில் இறங்கிட்டாங்க. அதுலேயும் இவெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணான். என் கூடவே சேர்ந்து வாக்கிங் வரதுல இருந்து எனக்கு எக்ஸசைஸில் வந்து இதை பண்ணு அதை பண்ணு என்னை புஷ் பண்ணி எனக்கு அந்த டைமில் எனக்கு வந்து இரிட்டேட் ஆச்சு. பட் இருந்தாலும் இவன் வந்து நம்ம கூட இவ்வளோ அதில் அவனோட ஒர்க்குமே இருக்குது, அவனோட ஹார்ட் ஒர்க்குமே இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போக தான் நம்ம தனியாக வீட்டில் இருக்கும்போது அப்படிங்கும்போது வந்து எனக்கு அப்படி மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட மைனி, அதாவது இவனோட சிஸ்டர் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. நான் வாக்கிங் போகும்போது என் கூடவே நடந்தே வருவாங்க. உனக்கு ஓகேவா, நீ வலிக்குதா, உனக்கு நீ சஃபர் ஆகுறியா அப்படிங்கிறத பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயத்தில் வந்து அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு நான் இந்த டைமிங்கில் வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த டைமில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அத்தை, என்னோட சித்தி, மாமா எல்லாருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவளுமே சஃபர் ஆயிடக்கூடாது, குழந்தைக்குமே எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, எனக்குமே பெயின் அதிகமாக இருக்கா, ஓகே இவ சஃபர் ஆறாளா, ஐயோ அவளை பாருங்கள், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. எங்கள் அத்தை வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. என்னால் முடியல, பிகாஸ் எனக்கு ட்ரிப்ஸ் வந்து கையில் போட்டு இன்ஜெக்ஷன் வந்து என்னோட நர்வ்ஸ்லேயே அகெயின் குத்தி பிளட் கிளாட் ஆகிடுச்சு. ஸோ ஹேண்ட் நல்லா பல்ஜ் ஆகிடுச்சு, என்னால் எடுத்து சாப்பிட முடியாது. அதனால எங்கள் அத்தை வந்து எனக்கு ஊட்டி விட்டாங்க. மொத்த ஃபேமிலியுமே வந்து பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் வச்சு சும்மா இல்லாமல் என்னைய வச்சு ரீல்ஸ் எடுத்தான், அதை பாருங்களேன். கடவுளே, அடுத்து நான் தானோ. லாஸ்ட்டாக எப்போ தான் பெயின் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 27 நைட்டு அந்த ஈவினிங் ஒரு 7ல் இருந்து வந்து எனக்கு கொஞ்சமாக எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் வந்து நான் காலை வைக்கிறேன், அந்த பெயின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே. ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அந்த அளவில் ரொம்ப பெயின் அதிகமாக அப்படிலாம் இல்லை. என் மைண்டை வந்து பயங்கரமாக செட் பண்ணிட்டேன், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, நம்ம எப்படினாலும் நம்ம வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரி தான் பண்ணுங்கிறத வந்து நான் நல்லா மைண்டில் செட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து சைல்டுஹுட்டில் இருந்தே எனக்கு வந்து வீசிங் இருக்குது. ஸோ இந்த டைமிங்கில் வந்து இது இவ்வளோ பெருசாக என்னை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் லாஸ்ட் மினிட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வீசிங் வந்து பயங்கரமாக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ள யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. என் அத்தை என் கூடவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவனை போய் கூட்டிகிட்டு வந்து நான் வீசிங்கில் பயங்கரமாக சஃபர் ஆகிட்டு இருக்கேன். என்னால் ப்ரீத் பண்ண முடியல, எனக்கு அழுகையாக வருது, எனக்கு ப்ரீத் பண்ண முடியல, எனக்கு பெயினும் இருக்குது. எனக்கு எப்படி அதை வந்து நான் கோ த்ரூ பண்ண போகிறனோ அப்படின்னு ஒரு பயமே வந்துருச்சு அந்த ஒரு நிமிஷத்தில். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக இருந்த அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்து காணும் அப்படிங்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அப்படின்னா நான் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கேன். அப்புறம் இவன் வந்து என் பக்கத்துலேருந்து என்னை தட்டிகிட்டே இருந்தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பயங்கரமாக நான் அழுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே வந்து ஓகே ஃபைன், நம்ம சி செக்ஷனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
செக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போகிற வரைக்கும் நான் அவன் கையை பிடிச்சிருந்தேன். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அவன் கையை பிடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக என்னை உள்ளே கூட்டு போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர்ஸ் பேசுகிற சவுண்டு அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு அழுக சவுண்டு. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. எல்லாமே எனக்கு ஒரு நிமிஷத்தில் க்யூர் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. கரெக்டாக சொல்லணுன்னா May 28 மார்னிங் 2:55 என் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத நாள். அதுக்கப்புறமா என்கிட்ட கூட்டிகிட்டு காட்டினாங்க. அப்புறம் ஃபைன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு எல்லாமே. அப்போ தான் எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, நீ உள்ளே இருக்க, வெளியில் நினச்சுன்னு எனக்கு தெரியாது. அவன் பயங்கரமாக அவனுமே சஃபர் ஆகிட்டான் அந்த நிமிஷத்தில். ஸோ அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் அவன் நின்றுட்டே இருந்தான். கரெக்டாக டோருக்கு நேராக வெளியில் நின்றுட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பேபியை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. பேபி பிறந்ததுக்கப்புறமா 4 days ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா June 1 நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது எங்கள் மைனி வீட்டில் எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க. என் வாழ்க்கையிலேயே அந்த மேரேஜை நான் வந்ததுக்கப்புறமா அந்த 1.5 years 7 days நான் வீட்டில் இல்லை. அதுக்கு அடுத்து நான் அந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னை இன்வைட் பண்ணாங்க. இன்வைட் பண்ணி பாப்பாவோட நாங்கள் 2 பேராக போனோம். நாங்கள் வரும்போது 3 பேராக வந்தோம். ஆமாம்ல, பேபி என்ன ஜெண்டர்னு நான் இன்னும் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணல. யா, ஷீ இஸ் அவர் பேபி கேர்ள், எங்களோட லிட்டில் பிரின்சஸ். ஃபர்ஸ்ட் டைம் பேபி வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறனால அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக அழகாக பலூன்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி ரிப்பன்லாம் வச்சு அதை எங்களை கட் பண்ண வச்சு உள்ளே இன்வைட் பண்ணாங்க. பட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டக்குன்னு 16 days முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே இப்போ நேமிங் ஃபங்க்ஷன் வைக்கணும். ஸோ நேம் யோசிக்கணும். அதனால ரொம்ப நிறைய நேம் நாங்கள் யோசித்தோம். பட் ஃபைனலில் இவன் தான் எல்லார் நேமையுமே உள்ளே அடங்குற மாதிரி ஒரு நேம் யோசித்தான். என்ன நேம்ங்கிறத நீங்களே பாருங்களேன். PJ சலன்யா கிருத்வி, இதுதான் எங்கள் பேபியோட நேம். ஸோ நேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உட்காந்து வாசிக்கிறேன். அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.
சாரி, எல்லாருமே கேட்டிருந்தீங்க அடுத்து ரியாக்ஷன் வீடியோ என்னாச்சு அப்படின்னு. ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டை வச்சு நான் வந்து இவனை ப்ராங்க் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட ரியாக்ஷன் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம். நானும் இவனை எப்படியாவது பிடிச்சி உட்கார வச்சு அடுத்தடுத்து ரியாக்ஷன் வீடியோ எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். பட் பையன் சிக்க மாட்டேங்கிறான். வெப் சீரிஸ் ஷூட் போகிறதுனால அவன் கொஞ்சம் ரொம்பவே பிஸியாக இருக்கான். ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே நான் அவனை உட்கார வச்சு பார்ட் 4 வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்ட் 4 வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.